தமிழ் மக்களுக்கு வணக்கம். வைகோ ஆஜராகிவிட்டார். வைகோ என்ட்ரி அப்படின்னாலே லெக் தாதா மாதிரி வைகோ உள்ள வந்துட்டாருனாலே அதுக்கப்புறம் நம்ம கேட்கவே வேண்டாம். அப்படியான ஒரு பின்னணி கொண்ட வைகோ அவர்கள் இன்றைக்கு நுழைந்திருக்கிறார். முதல்ல திமுகவுடைய கூட்டணியில் காலியானது எது அப்படின்னாக்க காங்கிரஸ். காங்கிரஸுக்கு அப்புறம் வெளியேறியது எது கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட்டுகளும். அதற்கப்புறம் வெளியேறிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விடுதலை சிறுத்தைகள். அது கூடவே வெளியேறிய கட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐயுஎம்எல். அந்த வழியில் இப்போ வைகோவும் வெளியேறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் கம்யூனிஸ்ட்டும் திருமாவளவனும் பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களாவது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் திருமாவளவன் அவருடைய எம்எல்ஏ, 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ வன்னியரசு அவர்களை அமைச்சராகவே ஆக்கியிருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கணும். அமைச்சரவையில் பங்கு வைத்து கொண்டே நான் வேறு ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்ற காமெடியை எங்கேயாவது பார்க்கலான்னா இந்திய அரசியல் வரலாறுலேயே இல்லாத ஒரு காமெடி அது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 1977, 78 அந்த தேர்தல் நடந்த பொழுது, அந்த தேர்தலில் முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணியில் இந்திரா காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா பெருவாரியான இடங்களில் கிட்டத்தட்ட 38 இடங்கள் நினைக்கிறேன் வெற்றி பெற்றது. அப்போ 18 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்று போனார். அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் பார்த்திங்கனாக்கா அவருக்கு கடுமையான ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அந்த பின்னடைவு ஏற்பட்ட காரணமாக ஜனதா கட்சி பெருவாரியான இடங்களை பெற்று அது ஆட்சி அமைத்தது. அப்போ அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு எண்ணிக்கையே இருந்தது முழுமையாக. இருந்தாலும் கூட வெளியிலிருந்து நான் ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு முடிவு எடுத்தது. எம்ஜிஆர் அவர்கள் அந்த முடிவை எடுத்தார். முரார்ஜி தேசாய் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்ட்டு, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு அந்த ஆதரவு வழங்கப்பட்டது. இது வரலாறு. இப்படி ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி இன்னொரு கூட்டணிக்கு ஆதரவு தருவது அப்படின்றது நடக்கக்கூடியது தான். இது அரசியலில் பல இடங்களில் நடந்திருக்கு. இதை நம்ம இது சரியா நியாயமா இப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு கூட்டணியில் போய் அங்கம் வகிப்பது, அந்த கூட்டணியில் மந்திரி சபையிலையும் இடம் வகிப்பது, ஆனால் இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன் என்று சொல்வது அப்படின்றத எங்கேயாவது ஏற்றுக்க முடியுமான்னா அதை விடுதலை சிறுத்தைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வினோதமான ஒரு கூட்டு. சரியா? ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தர்ப்பவாத கூட்டணிகளை பற்றி நேற்று விலாவரியாக பேசியிருக்கிறார். திருச்சியில் பேசும்பொழுது இதை சொல்லியிருக்கிறார். அப்போ இது என்ன? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே கடுமையாக விஜயை விமர்சித்தார்கள். தேர்தல் அந்த வாக்குப்பதிவு நடக்கும் வரை விஜயை விமர்சித்தார்கள். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் தேர்தலை சந்தித்தார்கள். மக்களும் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். கட்சி தொண்டர்களும் பார்த்தீங்கன்னாக்க அந்த நிலைப்பாட்டுடன் தான் உழைத்தார்கள். இவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய கூட்டணி கட்சியில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய தொண்டர்களும் அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு வாக்களித்தார்கள், இல்லை உழைத்தார்கள். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மை அழிவதற்கு உள்ளாகவே அதுக்கு முன்னாடியே இவர்கள் அந்த கூட்டணியை மாறி இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்களாம். இது விஜயுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார்களாம். கேட்டால் ஸ்திரமான ஆட்சி அமைய வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வாங்கலாம். ஸ்திரமான ஆட்சி அமைஞ்சிருச்சு. அவர் 141 இடங்களோ என்னமோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் காமிச்சிட்டாரு. இனிமேல் நீ ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க? அப்போது இங்கே இவர்களுடைய சுயநலம் என்பது வெளிப்படுகிறது. இதைத்தான் கடந்த 2 ஆண்டுகளாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காணொளிகளை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் இதை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடியது என்னவாக இருந்திருக்கிறது? கடந்த 2 ஆண்டுகள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது என்றாலும் திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் முட்டு கொடுத்து கொண்டு, திமுக காரனை விட அதிகமாக அந்த அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டு
திமுகவுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு பாருங்க, இவை திமுகவை விட ஆபத்தான கட்சிகள் அப்படின்றத நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஓட ஓட விரட்டப்பட வேண்டிய கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகள் தான். அதுக்கப்புறம் தான் திமுக அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா திமுக தனிப்பெரும்பான்மை வாங்கிடுச்சு 2021. அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நீ இல்லாமல் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்ற நிலையில் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் இனி எதிர்க்கட்சின்னு பேசியிருக்கணும். பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தாலும் அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. விமர்சனங்களையும் வைக்கிறீங்க. ஏன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தது தான் சரி, விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைதான், இப்படியெல்லாம் அவர் பேசி வரார். இன்னைக்கும் பேசுகிறார். இன்னைக்கும் அந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள். அப்போ இந்த விமர்சனங்களை வைக்கக்கூடிய நீங்கள் ஏன் கடந்த 5 ஆண்டு திமுக தனிப்பெரும்பான்மையுடன் உங்களுடைய தயவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையுடன் இருந்த பொழுது நீங்கள் ஏன் அந்த விமர்சனங்களை வைக்கவில்லை? ஏன் அமைதி காத்தீர்கள்? மாறாக முட்டு கொடுத்தீர்கள். ஸ்டாலின் போல ஒரு ஆட்சியை யாராலையும் கொடுக்க முடியாது. சொன்னது யாரு? உங்களுடைய செல்வ பெருந்தகை, காங்கிரஸுடைய மாநில தலைவர். ஸ்டாலின் போல ஒரு ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாது. சொன்னது யாரு? வைகோ. ஸ்டாலின் போல ஒரு ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாது. சொன்னது யாரு? திருமாவளவன். கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லோருமே, இந்த IUML இவர்கள் எல்லோருமே ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து கொண்டு ஸ்டாலினுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கு துணை போனவர்கள் தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுகவை விட அதிகப்படியான குற்றம் செய்தவர்கள் என்றுதான் இவர்களை அழைக்க வேண்டும். அதையெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அந்த பக்கம் இருக்குன்னு ஒன்று, அந்த பக்கம் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று அப்படியே தாவறதுன்றது பச்சை அயோக்கியத்தனம் என்பதை கடந்து சுயநலவாதம். சரியா? அப்போது ஏன் இவர்களை திமுகவை விட மோசமானவர்கள் நான் சொல்கிறேன்னா, இந்த ஆட்சி, அதாவது கடந்த ஆட்சி என்ன தவறு செய்தாலும் அதை முட்டு கொடுப்போம் என்று இருப்பவர்கள் இந்த ஆட்சி என்ன செய்தாலும் பேருக்கு ஒரு விமர்சனத்தை வைத்துவிட்டு அதற்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படின்றது தானே நிதர்சனம். நீ சொல்லக்கூடிய சமூக நீதி இன்னைக்கு ஆதிதிராவிடர்கள் நலத்துறை என்பதனை சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றிவிட்டோம். ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடினுன்ற மாதிரி நாங்கள் பெயரை மாற்றிவிட்டோம் என்று பேசக்கூடிய இவர்கள் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? என்ன சொல்ல போகிறார்கள்? எதுவுமே கிடையாது. சாதி தாக்குதல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சட்டம் ஒழுங்கு மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் பேச மாட்டார்கள். ஏன் பேச மாட்டார்கள் என்றால் கடந்த 5 ஆண்டுகள்லையும் இவங்க பேசலை. இப்போ மட்டும் பேசுவாங்களான்னா இப்போவும் பேச மாட்டாங்க. எங்கே பதவி இருக்கிறதோ, எங்கே அதிகாரம் இருக்கிறதோ, எங்கே பசை இருக்கிறதோ அங்கே சென்று ஒட்டிக்கொள்வது என்பது இவர்களுக்கு முழு நேர வேலையாகிவிட்டது. அப்போ இவர்களுக்கு என்று தனி கொள்கை கிடையாது, இவர்களுக்கு என்று தனி பிடிப்பு கிடையாது, இவர்களுக்கு என்று தனி சித்தாந்தம் கிடையாது. இதையெல்லாம் குழி தோண்டு புதைத்து விட்டு எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே சென்று ஒட்டிக்கொள்வோம். அங்கே நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் நாங்கள் முட்டு கொடுப்போம், அமைதியாக வேடிக்கை பார்ப்போம் என்பதனைத்தான் இவர்கள் முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் வைகோவுடைய இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது உதயசூரியன் சின்னத்திலேயே நான் போட்டி போட வேண்டும் என்று சொன்னது துரதிருஷ்டவசமானது. சொல்கிறது யார்? துரை வைகோ. வைகோ சொல்கிறார் ஒருபடி மேலே போயிட்டு, நாங்கள் 3 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும், ஒரு தொகுதியில் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் சின்னத்தில் தீப்பெட்டி சின்னத்தில் நீங்கள் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலும் பார்த்தீர்கள் என்றால் உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்பா நிர்பந்தத்திற்கு போய் மடியற இல்லை மடங்குற? ஏன் அன்றைக்கும் இதே விஜய் திறந்த நிலை அழைப்பு கொடுத்தார்ல, கூட்டணியில் பங்கு என்று நான் கொடுக்குறேன் என்னிடம் வாருங்கள்னு, அன்றைக்கி போய் சேர்ந்துருக்க வேண்டித்தானே. அதாவது விஜய் அந்த வாக்குகளை பெற்றுவிட மாட்டார், ஸ்டாலின் எப்படியாவது வெற்றி பெற்று விடுவார், அதனால் இங்கே ஒட்டி கொண்டால் நமக்கு பசை கிடைக்கும் அப்படின்றதுனால ஒட்டிக்கிட்டீங்க. இவ்வளோதானே உண்மை, இதுதானே உண்மை. அப்போ இதை கடந்து இன்றைக்கி எப்படி அவர் மதச்சார்பற்ற தலைவராக விஜய் தெரிகிறார்? இன்றைக்கி எப்படி விஜய் மைனாரிட்டிகளை காக்கின்ற ஒரு அரசை கொடுப்பார் என்று உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது? ஏன் அந்த நம்பிக்கை தேர்தலுக்கு முன்னால் வரவில்லை? ஏன்னா அன்னைக்கு ஸ்டாலின் அதிகாரத்துடன் இருந்தார், அதனால் அங்கே ஒட்டி கொண்டிருந்தீர்கள். ஸ்டாலின் அதிகாரம்
இருக்கின்ற கடைசி நாள் வரை அங்கே ஒட்டிக்கொண்டு, அங்கே இருக்க வாங்க முடியதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒட்டிக்கிறதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு மேல யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா இத? இல்ல இதுக்கு மேல ஒரு சுயநலம் இருக்க முடியுமா? இந்த சுயநலத்தை காண்பிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுறீங்களே, இந்த மக்களை தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில குறைந்தபட்ச நேர்மையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுண்ணிகளாக இருக்கக்கூடிய திமுகவுடன் பயணித்த, திமுக செய்த அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் முட்டுக் கொடுத்த இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்று இருக்கக்கூடிய இந்த உண்டி குலுக்கிகள், இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த வைகோ, இந்த காங்கிரஸ், இந்த திருமாவளவன், இந்த ஐயுஎம்எல் இது போன்ற ஒட்டுண்ணிகளை நீங்கள் ஆதரித்ததற்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது? ஒன்றும் கிடையாது. இவர்கள் சமூக நீதியை காக்கப் போகிறார்களா? ஐயுஎம்எல் உட்கார்ந்து அப்படியே முஸ்லிம்களை தூக்கி பிடிக்கப் போகிறதா? அல்லது கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுக்கு அப்படியே நன்மைகளை செய்து விடப் போகிறார்களா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இன்னும் கெட்ட வார்த்தையில் சொன்னோன்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது. இவர்கள் செய்ய போவது என்ன? இங்கே என்ன உறிஞ்ச முடியும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு பசை இருக்கின்ற இடமாக பார்த்து ஒட்டிக்கொள்ளக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகளை முதலில் தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் அடுத்து தமிழக அரசியலில் ஒரு புரட்சியே ஏற்படும். நீ விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க, இவைகள்லாம் உங்கள் கண்ணு முன்னால் வந்து இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி வாக்கு சேகரிக்கக்கூடியவர்கள், வாக்கு கேட்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஒட்டுண்ணிகளுக்கு என்ன அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க? எதற்காக போடணும்? எங்கே பசை இருக்கிறதோ அங்கே சென்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய இவர்களுக்கு எதற்காக ஓட்டு போடணும்? இதனால் தான் கடந்த 2 ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு இருந்தேன். 3 ஆண்டுகளாகவே நான் சொல்லிட்டு இருந்தேன். இவர்கள் திமுகவை விட ஆபத்தானவர்கள். இன்றைக்கு திமுக அதை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவங்களுக்கு என்ன, திமுகவுடைய பிரச்சனை என்னன்னா, இது நாள் வரைக்கும் மைனாரிட்டிகள் என்று சவாரி செய்தாகிவிட்டது. எப்படியும் மைனாரிட்டி ஓட்டு மோடியை காண்பித்து, மோடி அப்படின்னு ஒரு பூச்சாண்டியை காண்பித்து நம்ம வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் 10%லேருந்து 15% நம்ம வாங்கிடலாம். 10%லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அது 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நமக்கு 10% அட்வான்டேஜ்னா மைனாரிட்டியில் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். மதச்சார்பின்மை, இந்திய அரக்கன், மோடி இதெல்லாம் காமிச்சு நம்ம வாங்கிடலாம். நமக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மக்களுக்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு இயந்திரம் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டம் ஒழுங்கை குப்பைக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வைத்தே நம்ம வாங்கிடலான்னு இருந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது பாருங்கள் திமுகவுக்கு. அதை சுக்குநூறாக உடைத்திருக்கிறார் விஜய். அதை உடைத்திருக்கின்ற காரணத்தினால இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை திமுகவுக்குன்னா, வெளிப்படையாக இந்த காங்கிரஸ் செய்தது வெளிப்படையான துரோகம் என்றால், மறைமுகமாக துரோகம் செய்தது தான் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல். ஆனால் அதை மெல்லவும் முடியவில்லை, முழுங்கவும் முடியவில்லை. அதுதான் திமுகவுடைய கையெறி நிலை. கனிமொழி ஒருத்தர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தனியாகவே போவோம், தனியாக சந்திப்போம், நம்ம ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுகவுக்கு தெரியும், தனக்கு என்ற தனி வாக்கு வங்கி கிடையாது. அந்த தனி வாக்கு வங்கி என்பது செல்வாக்குடைய வாக்கு வங்கி கிடையாது. அப்போ இவர்கள் மீது சவாரி செய்து, இந்த மைனாரிட்டிகள் மீது சவாரி செய்ததை விஜய் சுக்குநூறாக உடைத்து விட்டார் என்கிற நிலையில் திமுக கம்யூனிஸ்ட் எப்படியா நம்ம பக்கம் இழுத்துடலாம், ஏன்னா இந்த பக்கம் பசை இருந்தால் இந்த பக்கம் வந்துடுவான்ல, அதே மாதிரி மற்றவர்களையும் நம்ம இழுத்துடலான்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இதை வைத்தே இந்த ஒட்டுண்ணிகள் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் விஜயோட இருந்தாலும் சரி, திமுகவோட இருந்தாலும் சரி, அதிமுகவோட இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திருமா, ஐயுஎம்எல் போன்ற ஒட்டுண்ணிகள் உண்மையிலேயே அரசியலின் சாபக்கேடுகள். இவர்கள் உள்ளபடியே அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத தான் நான் வந்து இங்கே பதிவு செய்கிறேன். இதற்காகத்தான் இந்த காணொளி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.